Hi friends, welcome back to Ranji's Flavors. நம்ம நார்மலாக அந்த பொரிக்கடலை கடைக்கு போனாக்க இந்த மாதிரி ஒரு பொரிச்ச இந்த கொத்துக்கடலை இந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே வருவோம், குழந்தைகளுக்கு வாங்கி தருவோம். இதை நான் வீட்டிலையே ஈஸியாக எப்படி இந்த கொத்துக்கடலையை வச்சு கொண்டக்கடலையை வச்சு செய்யலாங்கிறத நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சும்மா ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்து அதில் மஞ்சப்பொடி அண்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் அதை கலந்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வீட்டிலையே நம்ம இதை பொரிக்கலாம். இப்போ ஒரு போல் எடுத்திருக்கேன், அதில் எடுத்து அந்த கொண்டக்கடலையை போட்டுக்கிறேன். அண்ட் நம்ம கரைச்சி வச்ச அந்த உப்பு அண்ட் மஞ்சப்பொடி போட்ட அந்த தண்ணியை ஒரு 2-3 ஸ்பூன் நான் விட்டு நல்லா அதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு ரெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு இரும்பு கடாய் நான் எடுத்திருக்கேன், அதை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பு, பட் இந்த உப்பு நான் நிறையா தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கேக் செய்யும்போது அந்த மாதிரி. அதனால் இந்த கலர் பழுப்பாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷு உப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை திறக்கிறேன். நல்லா ரெஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முன்னாடியே நம்ம இந்த உப்பை நல்லா பெரிய ஹை ஃப்ளேமில் வச்சு நான் சுட வச்சுருக்கேன். முன்னாடியே வச்சுருக்கேன். நல்லா சுடணும் அது. அப்போ தான் நம்மளோட அந்த கொண்டக்கடலை அதை வறுக்கும்போது நல்லா நம்மளுக்கு பொரியும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு கரண்டியால் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுக்க முடியும். ஸோ ஒரு கரண்டி எடுத்து இதில் நான் போட்டு நல்லா அதை ஹை ஃப்ளேம்லையே வச்சு வறுக்கிறேன். அப்போ தான் அந்த மேலே இருக்கிற தோலி வெளியில் வரும், ரிமூவ் ஆகும். இப்போ அது மாதிரி நம்ம நல்லா வறுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா அது வெடிக்கிற மாதிரி அந்த வெளி தோல் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது கரெக்டாக வெளியில் வர ஆரம்பிக்கிறது. இப்போ 10 நிமிஷம் இந்த மாதிரி நான் வறுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா அது வெளியில் வந்திருக்கு. நம்ம கொண்டக்கடலை நல்லா வெளியில் நல்ல தோலெல்லாம் உறிஞ்சு ரொம்ப நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வைக்கலாம். இது கரெக்டான இருக்குது. இது ரொம்ப கொண்டக்கடலை சும்மாவே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தாக்க ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வீட்டிலையே நம்ம செஞ்சு முடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாரணி எடுத்துட்டாக்க அந்த உப்பெல்லாம் வெளியில் வந்துடும், நல்லா ஈஸியாக வந்துடும், ஒட்டிக்காது. இது மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுட்டாக்க குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவட்டரியில் போட்டு கொடுத்தாக்க தே வில் என்ஜாய் அண்ட் இட் இஸ் அ ரிச் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஸோ இதை மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு முடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டும் இதே மாதிரி நம்ம போட்டு ஒரு சின்ன கரண்டியால் தான் நான் போடுறேன். இது மாதிரி நம்ம வறுக்கணும். இந்த உப்பு நல்லா சூடாக இருக்கணும் நம்ம வறுக்கும் போது. இப்போ இதுவும் வறுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். நாங்கள் எல்லோரும் சின்னவாளாக இருக்கும்போது வீட்டுக்கு வர்றவா எல்லாருமே இந்த மாதிரி வேர்க்கடலை, இந்த மாதிரி கொண்டக்கடலை, வறுத்த கடலை இதை தான் வாங்கிட்டு வருவா. இப்போல்லாம் தான் நம்ம ஸ்வீட்ஸு அந்த மாதிரி எல்லாமே ஒரு வீட்டுக்கு போனால் வாங்கிட்டு போகிறோம். அது வழக்கமே இல்லை. இப்போ ரொம்ப நல்லா எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோலியை ஒரு சின்ன டவலில் அதை இந்த கடலையை போட்டு நல்லா தேய்ச்சாக்க இந்த தோலி எல்லாமே வெளியில் வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாக ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி இது. இதில் சில பேர் இதை தண்ணியில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிக்கிறா. பட் நான் அதை ட்ரை பண்ணினதில்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க.